ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கொத்தமல்லி கறிவேப்பிலை பச்சை மிளகாயை காஞ்சி போகாமல் பழுத்து போகாமல் ஃப்ரிட்ஜ்லேயும் வெளியிலையும் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம பச்சை மிளகாயை காம்போடு அப்படியே ஸ்டோர் பண்ணும்போது அது 2-3 நாள்லேயே பழுத்து போயிடும். இது ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. அந்த காம்பை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டுட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரை ஆக்கிட்டு ஸ்டோர் பண்ணலாம். வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு காத்தோட்டமாக வச்சாலே போதும். 1 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். அடுத்து கருவேப்பிலையை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கருவேப்பிலை வாங்கிட்டு வரும்போதே கொத்து கொத்தாக தான் வாங்கிட்டு வருவோம். அது அப்படியே ஸ்டோர் பண்ணோன்னா கண்டிப்பாக காஞ்சி போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அழுகி போயிடும். கம்பல்சரி உருவிட்டு செப்ரேட்டாக இலையாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி காஞ்சதுக்கப்புறம் உருவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். வெளியில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பாலித்தீன் கவரில் காற்று போகாத அளவுக்கு கட்டி ஸ்டோர் பண்ணலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். அடுத்து கொத்தமல்லி எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லியை எப்படி ஸ்டோர் பண்ணாலுமே சீக்கிரமாக அழுகி போயிடுதுன்ற கம்ப்ளைண்ட் எல்லாருக்குமே இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்ததுமே அதில் இருக்க வேறு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் புல் இந்த பழுப்பு இலை எல்லாமே இருக்கும் அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் ஆனதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு கம்ப்ளீட்டாக அதை தொடச்சிடணும். அதே மாதிரி அதை ஸ்டோர் பண்ணுற பாக்ஸுமே தண்ணி இல்லாமல் ட்ரையாக தான் இருக்கணும். காற்று போகாத ஏர்டைட்டான பாக்ஸாகவும் இருக்கணும். அப்போ தான் ஈரம் இறங்காமல் அழுகாமல் இருக்கும். இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.